Hi guys. ஸோ டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நிறைய டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல நம்ம இன்னைக்கு புதுசா பார்க்க போற டூல் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஏபிபி ரோபோட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த டூல் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த டூல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த டூலை எப்படி ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நான் ஒரு தனி வீடியோ உங்களுக்கு தரேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு டே ஒன் இன்ட்ரோடக்ஷன்ஸ் அண்ட் இந்த டூலோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம இதுல செய்ய போறோம். வாங்க இந்த டூல்குள்ள போகலாம். நான் எல்லாமே ப்ராப்பரா இங்க செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். இந்த டூலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 டேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் தராங்க. அதுக்கப்புறம் நீங்க பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா இங்க ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 20 டேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் 10 நாளா அந்த டூல் வந்து நான் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு 20 நாள் நான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வேணும்னா நான் பே பண்ணி இந்த டூலை நான் வாங்க வேண்டியிருக்கும். இந்த ரோபோட் ஸ்டுடியோ அப்படின்னு பொறுத்த அளவுக்கு ஐ மீன் அந்த ஏபிபி ரோபோட் ஸ்டுடியோ இந்த டூல் நான் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இண்டஸ்ட்ரி ஓரியன்டா இந்த டூல்ஸ் வந்து பயங்கரமா நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. நீங்க கூகுள்லயே போயிட்டு ஏபிபி ரோபோட்ஸ் அப்படின்னு அடிச்சாலே மெயின் ரோபோட், அதாவது நேச்சுரலா இருக்கிற ரோபோட்ஸே உங்களுக்கு வரும். அந்த ரோபோட்க்கு நீங்க கோடிங் கொடுக்கறது எப்படி அப்படிங்கறது இந்த டூல் மூலமா தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஒரு டூல். ஸோ நிறைய கத்துக்கிறதுக்கு இந்த டூல்ல நிறைய இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த டூலை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேரக்டா நம்ம ப்ராஜெக்ட் உள்ள போயிடலாம். ஸோ இந்த சைட்ல பார்த்துட்டீங்கன்னா இது வந்து மெயின் இன்டர்ஃபேஸ் கிடையாது. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வர இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க நியூ அப்படிங்கிறதுல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இங்க ப்ராஜெக்ட் இருக்கட்டும். ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டெமோ ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நான் நேம் வச்சுக்கிறேன். நேம் வச்சுட்டு இங்க நீங்க இதை டிக் பண்ணனா நீங்க எல்லாத்தையும் இதுல ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்ஸ் வீடியோ கொடுக்குறேன். அதுலயே நீங்க என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணணும், என்ன லைப்ரரிஸ் டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன ரோபோட்ஸ் லைப்ரரிஸ் டவுன்லோட் பண்ணணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க இங்க வந்து டிக் பண்ண வேண்டாம். ஸோ நான் இதை அன்டிக் பண்ணிட்டு டைரக்டா டெமோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏபிபி ரோபோ ஸ்டுடியோவோட இன்டர்ஃபேஸஸ் வந்துடும். ஸோ இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கு, மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு, சிமுலேஷன், கண்ட்ரோலர், ரேபிட் அண்ட் ஆடின்ஸ். இந்த ஆடின்ஸ்ல போயிட்டு தான் நீங்கள் ரோபோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ நமக்கு தேவை என்னன்னா ஹோம். ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க. அசியூம் தட் திஸ் இஸ் அ கிராஃப். ஓகேவா? கிராஃப்னு வச்சுட்டீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அண்ட் இது வந்து இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்ம அந்த ரோபோட்டை எடுத்து வைக்கணும். ஸோ ஏபிபி லைப்ரரி, நான் ஏதாவது ஒரு ரோபோட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ரோபோட் நான் இங்க சூஸ் பண்றேன். ஐஆர்பி 120 அப்படிங்கிற இந்த ரோபோட் சூஸ் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இந்த டூல்லே தான் டவுன்லோட் ஆகும். வேற எங்கேயும் போய் டவுன்லோட் ஆகாது. டைரக்டா நம்ம இதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க வந்து என்னுடைய ரோபோட் வந்து வந்துடுச்சு. வந்த உடனே எனக்கு இந்த பாத்துல இங்க என்னெல்லாம் வைக்கிறோமோ அது எனக்கு எல்லாமே இந்த பார்ல எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்னெல்லாம் கொடுக்குறோமோ இது எல்லாமே இங்க வந்துடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரியா? ஸோ இதெல்லாம் இங்க யூஸ் பண்றாங்க. அண்ட் கீழே அவுட்புட் அப்படிங்கிறது ஒன்று ஷோ ஆகும். இந்த அவுட்புட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா ரோபோட் ஸ்டுடியோ லைசன்ஸ் வில் எக்ஸ்பைரி 20 டேஸ் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்றீங்களோ இங்க வந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இங்க ரெட் கலர்ல மென்ஷன் ஆகி உங்களுக்கு எரர் இருக்கு அப்படிங்கறது சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ இங்க இது வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இருக்கும். அன்செலக்ட் பண்ணீங்கன்னா நார்மலா ஆஷ் கலர்ல வந்துடும். இதுதான் நம்மளுடைய ரோபோட்டோட கலர். பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா மவுஸோட இந்த மிடில் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை மூவ் இன் மூவ் அவுட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். அதே இது கண்ட்ரோல் பிளஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி மவுஸோட ரைட் கிளிக்கை நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணி மவுஸோட ரைட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்படி நீங்க எப்படி வேணாலும் நீங்க இங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரோபோட். இந்த ரோபோட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஜாயினிங் அப்படின்னு இருக்கும். அந்த ஜாயினிங்ல போயிட்டீங்கன்னா இங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி திரும்பும், என்னென்ன எட்ஜஸ் இருக்கு, என்னென்ன கண்ட்ரோலிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்படி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது இது நார்மல் ஆக்கணும், இது வேண்டாம், எனக்கு இந்த பொசிஷன் மாறிடுச்சு, மறுபடியும் பேக் டு ஃபார்ம் மாறணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் டு போஸ் ஜம்ப் ஹோம் இல்லைன்னா ஹோம் பொசிஷன் அப்படிங்கிறத கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹோம் பொசிஷனுக்கு இது மாறிடும். ஓகேவா?
ஸோ இது நான் சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். டைரக்ட்டா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளேயே உள்ள போயிடலாம். ஸோ ப்ராஜெக்ட்குள்ள போகும்பொழுது ஒவ்வொரு டூல் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்ப நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாரியே இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸஸ கத்துக்கிட்ட மாரியே இருக்கலாம். ஓகே. சரி. இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, இங்க நமக்கு வந்து எம்ப்டியா இருக்கு. இதுல எதுவுமே ஆட் ஆகல. ஏதோ ஒரு கிரிப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே ஆட் ஆகல. நம்ம இதுல கிரிப்பர் ஆட் பண்ணலாம். இல்ல ஏதாவது ட்ரெய்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய டூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணணும்னா இது வந்து இம்போர்ட் லைப்ரரி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிரிப்பர்ன்னு இருக்கும். இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு எது யூஸ் பண்ண போறோம்னா, ட்ரெய்னிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இத தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இதுல நான் எடுக்க போறது என்னன்னா பென். பென் தான் யூஸ் பண்ண போறோம். பென் வச்சு வரைய போறோம் அப்படிங்கிற மாரி கான்செப்ட்டே வச்சுக்கலாமே. ஸோ இங்க நான் என்ன குடுக்குறேன், பென் அப்படிங்கிறத குடுத்துடுறேன். ஸோ நான் ஒன்ஸ் பென் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த பென் எனக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த இடத்துல வந்திருக்கு. ஐ மீன் நடுவுல தான் எப்பவுமே எல்லா காம்போனன்ட்ஸும் வரும். சரியா? அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஆனா எனக்கு எங்க மாட்டணும், இந்த இடத்துல மாட்டணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பென் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் டூ போஸ்ட் சாரி அட்டாச் டூ குடுத்துட்டு, இதுல நெறைய வரும். நெறைய இதுல குடுத்துறாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கும். இதான் ஃபுல் ரோபோட். இதுக்கு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா அங்க அட்டாச் ஆகுறதுக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. எஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க அட்டாச் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப். நம்ம ஒரு ரோபோட் எடுத்து வைக்கிறோம். ரோபோட் எடுத்து வச்சு, அதுக்கு பென் வந்து கரெக்ட்டா மாட்டி விடுறோம். இதான் கான்செப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இத யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோலர் அப்படிங்கிறத ரெடி பண்ணணும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, விர்ச்சுவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது மூவ் பண்றதுக்கு விர்ச்சுவலா மூவ் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்ம விர்ச்சுவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஹோம் பேஜ்லயே விர்ச்சுவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல 3 ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து ஃப்ரம் லேஅவுட் நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த லேஅவுட்ல இருந்தே கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் லேஅவுட் அப்படிங்கிறத குடுத்துருங்க. குடுத்த உடனே உங்களுக்கு இந்த நேம் எல்லாமே இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துடலாம். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன குடுத்துடலாம், நெக்ஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஃபினிஷ் குடுக்கலாம். ஃபினிஷ் குடுத்தோனே இங்க லோடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோடிங் ஆகி நம்மளுடைய கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் இங்க ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கிரீன் கலரா ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்குள்ள நமக்கு வந்து அங்க கண்ட்ரோலர் அப்படிங்கிறது கிரீன் கலர்ல வந்து 1/1 இப்போ 0/1 அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு 1/1 அப்படிங்கிறது வரணும். ஓகே. ஸோ பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இங்க வந்து கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 1/1 என்னுடைய விர்ச்சுவல் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாரி ஆட் பண்ணி, அந்த பாக்ஸ் மேல சும்மா அந்த பென்ன வச்சு வரையிற மாரி, ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளோ, ஒரு சர்க்கிளோ போடுற மாரி நான் பார்க்க போறேன். ஸோ ஒரு பாக்ஸ் மாரி ரெடி பண்ணணும்னா, பாக்ஸ் வந்து ஒரு ஷேப். அந்த ஷேப்னா ஒரு மாடல். அப்படின்னா நம்ம எங்க போகணும்? கண்டிப்பா இங்க மாடலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாடலிங்ல போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாடலிங் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சூஸ் பண்ண போறது, நான் பாக்ஸ் தான் கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால, நான் இங்க சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாக்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இந்த பாக்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம், எனக்கு வந்து இங்க பாக்ஸோட ஐ மீன் எந்த ஆங்கிள்ல வைக்க போறீங்க? எந்த பொசிஷன்ல வைக்க போறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. நான் இங்க ஜஸ்ட் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் ரேண்டமா நான் இங்க குடுத்து பார்க்குறேன். ஸோ இங்க வந்து 400 அப்படிங்கிறத குடுக்குறேன். இங்க வந்து -150 அப்படிங்கிறது குடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ லென்த் எவ்வளவு லென்த் இருக்கலாம்? 400. ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பாக்ஸஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இந்த பாக்ஸஸ் நான் வைக்கல. ஜஸ்ட் நான் இங்க குடுக்க எனக்கு இங்க அந்த மெஷர்மென்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நான் இங்கேயும் நான் என்ன குடுக்குறேன், ஒரு 400 அப்படிங்கிறத குடுக்குறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹைட் கேட்குறாங்க. நான் ஹைட் வந்து ஒரு 500 அப்படிங்கிறத குடுக்குறேன். ஸோ ஹைட் 500 குடுத்துட்டேன். பட் இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு, பாதி பாக்ஸ் உள்ள போயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்றேன், ஹைட்ட வந்து 500 இல்லாம நான் என்ன மாத்துறேன், என்ன என்ன வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். நான் வந்து இங்க என்ன குடுக்குறேன்னா, ஒரு 400 அப்படிங்கிற 4000 குடுத்துட்டேன். 400 அப்படிங்கிறத குடுத்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்ட்டா இருக்கு. ஐ திங்க் இந்த இது கரெக்ட்டா இருக்கு. நம்ம இதுக்கு மேல வச்சு ஒரு ஒரு லைன் மாரி ஒண்ணு வரைய போறோம். அதான் கான்செப்ட். ஸோ இப்ப எனக்கு இது கரெக்ட்டா இருக்கு. இத வந்து நான் என்ன பண்றேன், கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நான் இங்க கிரியேட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் கிரியேட் பண்ண உடனே இங்க க்ளோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய லேஅவுட் பேஜ்ல நீங்க வந்துடலாம். ஸோ இங்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல பார்ட் 1ன்னு இருக்கும். இத நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் குடுத்து பாக்ஸ் கூட மாத்தலாம். இப்போதைக்கு பார்ட் 1னே இருக்கட்டும். இந்த பாக்ஸ் வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது மோஸ்ட்லி. ஸோ இந்த இதுல கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாக்ஸ் வந்து ஆஷ் கலர்ல இருக்கு. நம்ம வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை செட் பொசிஷன் செட் கலர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கலர்ல நீங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலர் வேணும்னு கொடுக்குறேன்னா நான் ஓகே அப்படிங்கிறது கொடுக்குறேன். எனக்கு இதே கலர் வந்து எனக்கு இங்க சூஸ் ஆயிடும். வெரி சிம்பிள். ஸோ கலர் சூஸ் பண்றது இப்படிதான் நீங்க சூஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க எனக்கு எந்த எந்த ஒரு விஷயமுமே இல்ல. இப்ப நான் ஹோம் பேஜ் போறேன். இப்ப எனக்கு இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மூவ் எல் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அதே மாரி 1000, 100 அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னன்னா, இந்த ரோபோட் வந்து எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட். இது வந்து லீனியரா மூவ் ஆகணும். சரியா? ஸோ லீனியரா மூவ் ஆகணும். டார்கெட் பாயிண்ட்க்கு நம்ம வைக்கிற டார்கெட் பாயிண்ட்க்கு லீனியரா மூவ் ஆகும். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா பார்க்கலாம். இப்போதைக்கு மூவ் எல் அப்படிங்கிறத மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் அதையே சொல்றேன். லீனியரா மூவ் ஆகணும். எல்லுங்கிறது லெஃப்ட் கிடையாது. லீனியர். ஸோ லீனியரா மூவ் ஆகணும். அந்த மூவ் எல்னே இருக்கட்டும். ஸோ அடுத்து ஸ்பீடு. வினாலே நமக்கு ஸ்பீடு தான். வெலாசிட்டி ஸ்பீடு நமக்கு தெரியும். ஸ்பீடு வந்து இங்க 1000 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடா போகும். நம்ம அந்த அளவுக்கு ஸ்பீடு வேண்டாம். ஒரு 200 அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 200 அப்படிங்கிறத செட் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஜோன். அந்த ஜோன்ங்கிறது அந்த டார்கெட்டோட ஜோன். அது எந்த இடத்துக்கு எவ்வளவு அக்யூரேட்டா போகணும் அப்படிங்கறத அந்த ஜோனை வந்து குறிக்குது. அந்த அப்ராக்சிமேட்டா அந்த இடத்துல வந்து கரெக்டா ஸ்டாப் ஆகணும், இல்ல மூவ் ஆகணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான இதுக்கு நம்ம இங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 100ல இருக்கு. நான் ஃபைன் அப்படிங்கறத கொடுத்துடுறேன். ஃபைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபைனா போகட்டும், ஃபைனா இருக்கட்டும் அப்படிங்கறத கான்செப்ட். சரியா? அப்ப நான் வந்து இங்க 3 விஷயம் மாத்துறேன். மூவ் எல் அப்படியே இருக்கட்டும். அண்ட் ஸ்பீட் வந்து 200க்கு மாத்திருக்கிறேன். அண்ட் ஜோன் வந்து நான் வந்து ஃபைன் அப்படிங்கறத மாத்திருக்கிறேன். ஸோ இது எல்லாமே கோடிங்ல நமக்கு அங்க வரும். நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இப்போ இந்த ரோபோட்ட பாத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் பெண்ட் பண்ணலாம். ஸோ இது பெண்ட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் இதை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு இது ஹோம் பேஜ்ல இருக்கட்டும். ஸோ இந்த ஹோம் பேஜ்லயே பாத்துட்டீங்கன்னா எனக்கு இங்க ஜாப் ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன ஆப்ஷன் வேணாலும் கிளிக் பண்ணலாம். நான் இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு எந்த ஒரு ஆரோ மார்க்குமே வராது. ஜஸ்ட் ஒரு மவுஸ்ல இந்த ஐ திங்க் அந்த லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படியே கொஞ்சம் டிராக் அண்ட் டிராப் பண்ணனா எனக்கு கொஞ்சம் மூவ் ஆகும். ஒரே நிமிஷம். ஸோ இந்த ஜாயிண்ட் எனக்கு மூவ் பண்றதுக்கு இந்த ஜாப் ஜாயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மவுஸோட ரைட் கிளிக்கை நீங்க லைட்டா அப்படி பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ பாத்னா என்னன்னா இது எங்கெல்லாம் போகணும். ஓகேவா? அந்த பென் வந்து எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கட் மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? என்னால இவ்வளவு தூரம் போக முடியாது. ஏன்னா ரோபோட்டோட ரேஞ்சில் நான் இருக்க மாட்டேன். ஓகேவா? ரோபோட்டோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஒர்க் என்வலப் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுல 2D உங்களுக்கு காட்டுது. இந்த 3D வால்யூம் அப்படிங்கறத கொடுங்க. ஸோ 3D வால்யூம்ல எவ்வளவு கவர் ஆகுதோ அது வரைக்கும் தான் என்னால என்ன பண்ண முடியும், இந்த இது போக முடியும். சரியா? இது வேண்டாம் அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் அது ஆப்ஷன் தேர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை. ஸோ என்னன்னா என்னால் இவ்வளோ தூரம்லாம் மார்க் பண்ணி பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா நீங்கள் பாக்ஸை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும். இந்த ரோபோட்டால எவ்வளவு தூரம் போக முடியுமோ அது மட்டும் தான் நமக்கு இங்க கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பாத் வந்து செட் பண்ண போறோம். அதாவது எங்க இருந்து எங்க போகணும் அப்படிங்கிற அந்த பாத்து தான் நம்ம செட் பண்ண போறோம். அது செட் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் இருக்கிறது இந்த லே அவுட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல இருக்கிறோம். பக்கத்திலே பாத்தீங்கன்னா பாத் அண்ட் டார்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுல நம்மளுடைய விர்ச்சுவல் கண்ட்ரோல் ஆல்ரெடி ஓபன் பண்ணிருக்கோம்ல, கண்ட்ரோலர் 1. ஸோ இதுல நம்மளுடைய ரோபோட்டு. ஸோ ரோபோட்டில் நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் இதுல ஒர்க் ஆப்ஜெக்ட் இங்க பாத் அண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கு. இது கீழே எனக்கு பார்த்து எந்த ஒரு பாத்துமே இல்லை. நான் தான் எனக்கு பாத் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அப்படி நம்ம கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பாத் அப்படிங்கறத இங்க கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பாத் 10 அப்படிங்கிற ஒரு பாத் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. புரியுதா? ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு 3 கான்செப்ட் வரும். என்னன்னா டீச் டார்கெட், இல்லைன்னா டீச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வியூ ரோபோட் அட் டார்கெட் அப்படின்னு சொல்லி எனக்கு 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இப்போ பாத் 10 அப்படிங்கிறது இருக்கு. பாத் 10 என்னன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டார்கெட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை என்ன டார்கெட் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு இங்க ஒர்க் ஆப்ஜெக்ட்னா எனக்கு இந்த பெண்ணோட ஒர்க் ஆப்ஜெக்ட் இதுதான் எனக்கு ஒர்க் ஆப்ஜெக்ட். இதுல டார்கெட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பார்த்துட்டேன் இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இங்க வந்து டீச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கறத கொடுக்குறேன்.
கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க மூவ் டார்கெட் 10 அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க ஒரு புது டார்கெட் வந்து எனக்கு டீச் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வருது பாத்தீங்களா? ஸோ தட் இஸ் ஸோ இங்க 10 அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்கேயும் பாத்துட்டீங்கன்னா டார்கெட் 10 அப்படிங்கிறது எனக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நான் இது கொடுத்துட்டேன். நம்ம வந்து வேற எங்கேயும் போயிட்டு செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டாவே இந்த டீச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மூலமா அதோடைய பொசிஷன், அதாவது எக்ஸஸ் ஒய் ஆக்சிஸ் செட் ஆக்சிஸோட அந்த பொசிஷன் நம்பர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த மெத்தட் நம்ம வந்து கொண்டு போறோம். ஓகே. ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னா அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்த டார்கெட் வந்து என்னன்னா இந்த ரோபோட் அப்படியே இறங்கி கீழே இந்த இடத்துக்கு வரணும். அடுத்தது இங்க மூவ் ஆகணும், இங்க மூவ் ஆகணும் அண்ட் இப்படி மூவ் ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம அதை பண்ணலாம். அது பண்றதுக்கு ரோபோட் கரெக்டா விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க இப்போ ரோபோட் நீங்க மூவ் ஆகி மாறிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்துடும். அண்ட் இல்லைன்னா வியூ ஆல் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா எல்லாமே மொத்தமா உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த இதுல இருந்து எனக்கு இங்க எடுத்து வைக்கணும். ஆனா இதுல எந்த பார்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம 2Dல பார்க்கும், 3Dல இருக்கு. அப்படின்னா நான் இதுலதான் இருக்குன்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மேல இருக்கலாம், இல்ல சைட்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். கரெக்டா இந்த எட்ஜ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? அப்ப அந்த எட்ஜ் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்னாப் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி நீளமா இருக்காது. எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்க இந்த இடத்துல இந்த இது எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டூல்ஸுமே இங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஸ்னாப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எதை செலக்ட் பண்றேன் அப்படின்னு நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்கு. சர்ஃபேஸ் செலெக்ஷன், பாடி செலெக்ஷன், பாடினா ரோபோட்டோட பாடி செலெக்ஷன், டார்கெட் செலெக்ஷன், பார்ட் செலெக்ஷன், மெக்கானிசம், எல்லாமே நிறைய இருக்கு. நான் இதுல சர்ஃபேஸ் அப்படிங்கறத கொடுத்து சர்ஃபேஸ் எல்லாமே சர்ஃபேஸ் தான். ஓகே. சர்ஃபேஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்னாப்ல என்ன கிளிக் பண்றேன்னா ஸ்னாப் எண்ட் இல்ல ஸ்னாப் எட்ஜ் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மவுஸ் வந்து இங்க கொண்டு வரேன். ஸ்னாப் அண்ட் ஸ்னாப். மவுஸ் கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ரவுண்ட் மாதிரி வருது பாத்தீங்களா? சோ அப்ப எனக்கு இங்க என்ன சொல்றாங்க, இதுதான் கரெக்டான எட்ஜ் அப்படிங்கறது எனக்கு சொல்றாங்க. ஓகே. ஓகே. இப்போ நம்ம இந்த பென்சில இந்த பென்னை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். இந்த மூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஹோம் லொகேஷன்ல இருக்கனா அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு என்னுடைய ஹோம் லொகேஷன்ல இந்த டாஸ்க் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஒர்க் ஆப்ஜெக்ட் 0 நம்ம 0ல தான் ஒர்க் பண்றோம். ஒர்க் ஆப்ஜெக்ட் 0 அண்ட் டூல் வந்து பென் டிசிபியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம பெண்ணை தான் மூவ் பண்ண போறோம், அதனாலதான். சரியா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பெண்ணை வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ மூவ் பண்றதுக்கு இந்த இடத்துல பெண்ணை நான் கிளிக் பண்ணணும். இந்த மூவ் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பெண்ணை நான் கிளிக் பண்றேன். இந்த பெண்ணை நான் கிளிக் பண்றேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க மூவ் ஆப்ஷன்ஸ் வரணும். எனக்கு எந்த ஆப்ஷனும் வரல. ஸோ இதுல ஃப்ரீ ஹேண்ட்ல நடுவுல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இங்க மூவ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ நான் மறுபடியும் இதை பண்றேன். மூவ், ஃப்ரீ ஹேண்ட் அண்ட் என்னுடைய பெண்ணை நான் கிளிக் பண்ணணும். ஸோ இது மொத்தமாவே கிளிக் ஆகுது. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ஹோம் பொசிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செக் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். ஸோ இந்த பெண்ணை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணணும். அதான் கான்செப்ட். ஸோ இங்க மூவ் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னா இங்க இந்த சர்ஃபேஸ் ஸ்னாப் எட்ஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் இந்த பெண்ணை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃப்ரீ ஹேண்ட்ல இதை கிளிக் பண்றேன். எனக்கு இங்க வந்து ஒரு ஆரோ மார்க் வரணும். ஒரே நிமிஷம். வேற ஏதோ ஒரு அன்டிக் ஆயிருக்கு, நான் செக் பண்றேன். ஸோ இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்ம சர்ஃபேஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஸோ ஸ்னாப் எட்ஜ் அந்த கியூபோட எட்ஜஸை கிளிக் பண்றதுக்கு ஸ்னாப் எட்ஜ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ வெளியே கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எனக்கு சர்ஃபேஸும் அண்ட் இந்த ஸ்னாப் எட்ஜும் மட்டும் தான் கிளிக் ஆயிருக்கு. இந்த ஹோம் பேஜ்ல இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல மூவ் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த பென் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இது வந்து செலக்ட் ஆயிருக்கு. செலக்ட் ஆன உடனே எனக்கு இங்க ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு. இந்த ஃப்ரீ ஹேண்ட்ல நான் வந்து இந்த ஜாப் டிசிபி அப்படிங்கறத நான் இங்க வந்து கிளிக் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு அந்த இது வரல. நான் மறுபடியும் எல்லாத்தையும் அன்டிக் பண்றேன். ஜாப் டிசிபி அன்டிக் பண்றேன் ஃபர்ஸ்ட். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். எல்லாமே அன்டிக்ல இருக்கு. அன்டிக்
untick. ஓகே. ஸோ அகைன் பண்ணலாம். ஜாப் டிசிபி ஆஃப்ல இருக்கு, மூவ் அண்ட் ரொட்டேட்டும் ஆஃப்ல இருக்கு. போன வாட்டி ஜாப் டிசிபி ஆன்ல இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். மூவ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத கொடுத்துடுறேன், அண்ட் ஸ்னாப் ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். தென் இங்கே வெளியே கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜில் மூவ் அண்ட் ரொட்டேட், இப்போ எனக்கு இது ஆன்ல இருக்கக்கூடாது, அதனால தான் மூவ் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னுடைய பெண்ணை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ ஹேண்டில் இந்த நடுவில் உள்ள இதை கிளிக் பண்ணுறேன், ஜாப் டிசிபியை. எனக்கு இங்கே மூவ் பண்ணுறது வரணும். இது என்ன பண்ணலாம்? ஓகே, லாஸ்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஸ்னாப். ஆஃப்டர் தட் நான் எப்போவுமே இங்கே மூவ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் நான் மூவ் பண்ணுறேன், அண்ட் தென் ஃப்ரீ ஹேண்டை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படியே எனக்கு வரலையா? ஸ்னாப் ஸ்னாப் மூவ் அண்ட் ரொட்டேட், கிளிக் ரொட்டேட். ஸோ நான் சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், ஸ்னாப் ஏஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ரொட்டேட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுறேன். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் இந்த ஃப்ரீ ஹேண்டில் நடுவில் ஜாப் டிசிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? ஸோ ஒன்ஸ் இந்த ஆரோ மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மார்க் டவுன் பண்ணணும். இப்போ நான் இந்த ப்ளூ கலரில் பிடிச்சி கீழே இழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த கீழே எனக்கு இங்கே வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இப்படி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது எனக்கு ரோபோட்டும் அதே மாதிரி எனக்கு இங்கே மூவ் ஆகும். ஓகே, அண்ட் இது ரெட் கலர். இப்போ நமக்கு தெரியாது, நம்ம பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்ம பாயிண்ட் இது இங்கே இருக்குது. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு இங்கே ஆஃப் செட் பார்த்தீங்கன்னா -5ல் இருக்குது. ஓகே, பிகாஸ் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நம்ம எவ்வளோ தூரம் மேலே இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னும் -3ல் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வைக்கும்பொழுது கரெக்டாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு லைன் சைடில் காட்டும். ஸோ இந்த லைன் காட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ என்னுடைய லைன் இங்கே இருக்குது, அந்த டாட் அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இங்கே மார்க் ஆகுது. என் லைன் இங்கே மார்க் ஆகும்போது எனக்கு இங்கே ரெட் கலரில் கரெக்டாக இருக்குது. புரியுதா நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு? ஸோ இப்படி மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ரோபோட்டோட செகண்ட் டார்கெட் பொசிஷன் வந்து இதுதான். கரெக்ட் தானே? ஸோ செகண்ட் டார்கெட் பொசிஷன் வந்து எனக்கு இதுதான். ஸோ இதை வந்து நான் செகண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துடலாம். ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, அப்படி ட்ராக் பண்ணி இறக்கிக்கிறேன். ஆக்சுவலாக நான் திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் செட் பண்ணணும்.
இந்த லைன் கொஞ்சம் கீழே இருக்கு, நான் கொஞ்சம் இங்கே மேலே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த லைன் கரெக்டாக இருக்கு. ஸோ இது வந்து இடிக்கும்போது எனக்கு இங்கே ரெட் கலர் லைனும் கரெக்டாக வருது. ஓகே, இந்த வியூ தான் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் இதை மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டீச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். இங்க இருக்கும் நமக்கு, இது ஆல்ரெடி பார்த்துருப்போம். மூவ் டார்கெட் 10 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருந்த பொசிஷன். இப்போ மறுபடியும் டீச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து எஸ்ங்கிறது கொடுக்குறேன். மூவ் டார்கெட் 20 அப்படிங்கிறது எனக்கு இங்க மாறிடுச்சு. ஓகே, அப்ப எனக்கு இது வந்து என்னது, டார்கெட் 10 டார்கெட் 20 அப்படின்னு செகண்ட் பொசிஷன் அப்படிங்கிறது எனக்கு இங்க மாறுது. அடுத்த தேர்ட் பொசிஷன் அப்படிங்கிறத நான் செட் பண்ணணும். ஸோ அதை செட் பண்றதுக்கு ஜஸ்ட் எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் தேர்ட் பொசிஷன் செட் பண்றேன். ஸோ என்னுடைய ஆங்கிளை நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இது எனக்கு தேர்ட் பொசிஷன். டீச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து 30 அப்படிங்கிறத நான் இங்க மாட்டிக்கிறேன். ஆஃப்டர் தட் ஃபோர்த், ஓகே, ஸோ இது ஃபோர்த் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபோர்த் டார்கெட்டு டீச் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்து இது ஃபோர்த் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10, 20, 30 அண்ட் 40 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ மறுபடியும் எனக்கு எங்கே வரணும், 10 கிடையாது, 10ங்கிறது மேலே இருக்கிறது 20, 30 அண்ட் 40 அப்படிங்கிறது வந்திருக்கு. மறுபடியும் எனக்கு 20க்கு இது ஜாயின் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்படி லைன் வரையணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் இந்த 20 பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த 22 இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்து இந்த இடத்துல வச்சிருங்க, லாஸ்ட்ல வச்சிருங்க. டிராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷன்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மார்க் வந்து விழுந்திருக்கும், எல்லோ கலர் லைன்ல ஒயிட் கலர் லைன்ல மார்க் வந்திருக்கும். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இந்த பாத் 10 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு மூவ் அலாங் பாத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இது ரன் ஆக ஆரம்பிக்கும். மேல இருந்து வருது, ஃபர்ஸ்ட் அங்க போகுது, அடுத்து அங்க வருது, இங்க வருது, அங்க வருது. ஓகே, ஸோ இதான் நம்ம கான்செப்ட். இப்போ நான் மறுபடியும் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இந்த வியூல மூவ் அலாங் பாத் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இறங்குறாங்க, திரும்புறாங்க, முன்னாடி வராங்க, அண்ட் மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. ஓகே, மறுபடியும் நிக்கிறாங்க, மறுபடியும் மேல போகணும் அப்படின்னா என்ன பண்றது, பாத் 10 தானே மேல போகிறது. ஸோ அப்போ என்ன பண்றேன், Ctrl+C Ctrl+V அப்படிங்கிறது கொடுத்து இதையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த பாத் 10 நான் என்ன பண்றேன், லாஸ்ட்ல கொண்டு வந்து போட்டுடுறேன். அண்ட் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஒரே நிமிஷம். ரைட் கிளிக் மூவ் அலாங் பாத். இப்போ மேல இருந்து கீழே வராங்க. ஓகே, ஸோ ப்ராப்பரா இருக்கு. இப்போ வந்து இது ஒரு டைம், ஒரு ரோல் மட்டும் ஒரு டைம் மட்டும் பண்றாங்க. இதே மாதிரி ஒரு 10 டைம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம், இதே மாதிரி 10 டைம் ஒன்று ஒன்றா வரிசையாக அடிக்கிட்டு போக முடியுமா, அது வந்து கரெக்டான வே கிடையாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏபிபி ரோபோ ஸ்டுடியோ மூலமா ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரேபிட் கோடிங், ரேபிட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரேபிட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா எனக்கு தனியாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த இது ஒரு 10 டைம்ஸ் நம்ம கோடிங் மூலமா ரன் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கோடிங் மூவ் ஆகுறதுக்கு நான் பண்ண வேண்டியது, இந்த ஹோம் பேஜ்லயே சிங்க்ரனைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சிங்க்ரனைஸ் டு ரேபிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்னடா சிங்க்ரனைஸ் ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து எல்லாத்தையும் டிக் பண்ணிடலாம், எல்லாமே டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் ஓகேன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மாடியூல் ஹேஸ் பீன் எடிட்டட் அப்படிங்கிறது வந்துடும். உங்க கோடிங் வந்து மாடியூல்ல தான் இருக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ எந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க ரேபிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ரேபிட்ல போய்க்கோங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து கோடிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ரேபிட் இதான் நம்மளுடைய ரோபோட். இந்த மாடியூல் 1 மாடியூல் 1ல நம்ம மெயின் அப்படிங்கிறது நம்மளுடைய கோடிங், பாத் 10 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன்ல நமக்கு ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அங்க குடுத்தது தான். ஓகே. ஸோ மூவ் எல் டார்கெட் அண்ட் V100 V100ன்னா என்னது? ஸ்பீடு. நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ண பார்த்தீங்களா? அதே மாரி அந்த அக்யூரன்சி, ஃபைன், பென் வந்து எனக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம இதுல கோடிங் அப்படிங்கிறத எழுதுறதுக்கு முன்னாடி, நான் வந்து இது 2யுமே ஒரே இதுல வச்சுக்கிறேன். எனக்கு இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பக்கத்திலேயே கொண்டு வரதுக்காக இந்த விண்டோவ நான் ஸ்ப்ளிட் பண்றேன். இத ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் இன்டு வெர்டிகல் டேப் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மாறிடும். ஸோ மாறுனதுக்கு அப்புறம் அண்ட் இங்க வந்து எனக்கு மெயின் கோட் நம்ம இங்க எழுத வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க பாத் 10 பாத் 10 அப்படிங்கிறது குடுத்து, இந்த மாரி குடுத்துடுறேன். குடுத்ததுக்கு அப்புறம் நான் இங்க வந்து அப்ளை ஆப்ஷன், அப்ளை சேஞ்சஸ் அப்படிங்கிறது குடுக்கணும். அப்ப எல்லோல இருந்து கிரீனுக்கு எனக்கு மாறிடும். இப்ப நான் இத ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன நான் இங்க குடுக்குறேன். ஸ்டார்ட் குடுத்தோனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அந்த பாத் 10 அப்படிங்கிறது எனக்கு இங்க வொர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு இது 10 டைம்ஸ் வரணும் அப்படின்னா, நான் வந்து கண்டிஷன்ஸ் எழுதணும். ஸோ அது கண்டிஷன் எழுதுறதுக்கு நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஃபார் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ நான் இங்க கோடிங் எழுதுறேன். என்னன்னா, ஃபார் ஐங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் எவ்வளவு தூரம் போக போகுது அப்படிங்கிறது. ஐ ஃப்ரம் 1 to 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு டூ அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். ஸோ இதை வந்து ஃபார்க்குள்ள போட்டுடலாம். இங்க வந்து எண்டு ஃபார். ஓகே. ஸோ இப்போ வந்து அப்ளை சேஞ்சஸ். ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் 1 மேலே போகுது, அகைன் திரும்ப 2. ஸோ இதே மாதிரி 10 டைம்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது எனக்கு கோடிங்ல என்னென்ன லைன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சைட்ல எனக்கு ஷோ ஆகும். ஓகே. இப்போ எனக்கு 10 டைம்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல இவ்வளோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இதை விட ஒரு புது கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.